சங்கீதம் 50 வசனம் 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டின் கடைசி மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. இந்த ஒரு வருட காலமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையையும் வழிநடத்தி பாதுகாத்து வந்த நம் தேவனுக்கு இந்த கடைசி நாளில் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துகிறார்கள், நானும் அவர்களை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களை, நாம் துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது அவருடைய பிரசனம், அவருடைய மகிமை இறங்கி சாத்தானுடைய அஸ்திபாரத்தை அசைக்க ஆரம்பிக்கும். பிசாசின் அஸ்திபாரங்கள் நொறுங்கி விழும், கட்டுகள் கலன்று விழும். நம் வாழ்க்கையில் சாத்தான் என்னென்ன கட்டுகள் வைத்திருக்கிறான் என்றால் கவலை, பயம், வியாதி, கலக்கம், மன அழுத்தம், கடன் பாரம் ஆகிய இந்த கட்டுகள் எல்லாம் கலன்று போய் விடும். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் செய்து உயர்த்தினார். அவன் தன்னை உயர்த்தின தேவனை தன் ஆத்துமாவோட பேசி நன்றி சொன்னது எப்படி எனில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நன்றி சொன்னார். நாமும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். நம் குடும்பத்திற்கு, நமக்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம் சபைக்கு ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். அவர் இந்த ஆண்டில் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நம் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், நம் பிராணனை அழிவுக்கு மீட்டு ரட்சித்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம் குடும்பத்தின் பாதுகாவலராய் இருந்திருக்கிறார். நம் தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார். எவரும் நமக்கு தீங்கிழைக்காதவாறு இரவும் பகலும் நமக்கு காவலாய் இருந்திருக்கிறார். தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, நம்மை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, நம்மை கன்மலையின் மேல் உயர்த்தினார். இப்படியாக அநேக நன்மைகளை நம் வாழ்வில் செய்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள் என்று. நாம் யோசிக்கலாம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடுகளின் மேல் பாடுகள் நமக்கு வரும்போது அதன் மத்தியில் நாம் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது நன்றி சொல்வது தேவனுடைய சித்தம் என்று. ஆகவே என்ன நடந்தாலும் நம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இயேசு 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறார். அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து நன்றி சொல்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், மற்ற 9 பேரும் எங்கே? அவர்களும் சுகமானார்களே, ஏன் திரும்பி வந்து நன்றி சொல்லவில்லை என்று கேட்டார். ஏனென்றால் நாம் நன்றி சொல்வதில் தேவன் பிரியப்படுகிறார். மேலும் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை போஷிக்க வேண்டியதாய் இருந்தது. தேவைகள் அதிகம், ஆனால் கையில் இருந்ததோ குறைவு. அவர் கரங்களில் 5 அப்பமும் 2 மீனும் உள்ளது. யோவான் 6:11 சொல்கிறது, அதை எடுத்து பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுத்த போது அது பெருகியது. அது பலுகி பெருகி எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியாகி மீதியானதை அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டு நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் ஆண்டாய், தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஆண்டாய் மாற தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணித்து நன்றி சொல்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டு எத்தனையோ முறை சோர்வுற்றிருந்தோம், நீர் எங்களுக்கு புத்துயிர் அளித்தீர். வாடி போய் இருந்தோம், எங்கள் நெஞ்சங்களுக்கு நிறைவை தந்தீர். அழிந்து போய் விடுவோமோ என்ற நேரத்தில் எல்லாம் உமது அமர்ந்த சத்தத்தை கேட்க செய்து நான் இருக்கிறேன் என்றீர். பிரயோஜனமானதை எங்களுக்கு கற்றுத்தந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தி சென்றீர். எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்தீர். இப்படியாக இந்த ஆண்டு தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்த எங்கள் அன்பின் தெய்வத்திற்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே.
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.